இந்த டியூப்லைட் பாத்தீங்கன்னா, கிரைண்டர் பாத்தீங்கன்னா, மிக்சி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே செயல் செஞ்சாலும் அதுக்கு மின்சாரம் உண்டுன்ற மாதிரி நம்ம பன்றியா இருந்தாலும், மாடுகளா இருந்தாலும், குரங்குகளா இருந்தாலும், மனுஷனங்களா இருந்தாலும் ஒரே விஷயம், ஒரே கரண்ட் ஆன்மா தான். இப்போ இந்த ஆன்மா உடலை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உயிர் பிரிந்து விட்டது. உடலில் வாழ இந்த உடல் வாழ தகுதி இல்லைன்றதுனால உடல் பிரியுது, உயிர் பிரியுது உடல் விட்டு. அந்த உயிர் எதனால வருது? ஆன்மானால வருது. இந்த உடல்ல இருக்கும்போது நாம செய்யற செயல்கள், ஆசா பாசங்கள் எல்லாமே நம்முடைய அணுக்கள்ல பதிவாகும். இது இந்த பதிவுகள் நம்ம மூளையிலேயே இருக்கிற பதிவுகள் எல்லாமே ஆன்மாவோட லைஃப் இருக்கும். இப்ப இந்த உடல் நம்ம பிரிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்களும் இந்த ஆன்மாவோடு சேர்ந்து போகும். எண்ணங்களற்ற நிலையில் விழிப்புணர்வோடு நாம் ஆன்மாவை உணர ஆரம்பித்தோல்தான் நம்முடைய ஆன்மா விடுதலை பெறும். அது வர நம்மை இயக்கி கொண்டிருக்கிற ஆன்மா, அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மா பந்தப்பட்டதுதான். ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஆசாபாசங்கள்னு இருக்கும். அந்த ஆசாபாசங்களுக்கு ஏற்றாற் போல இருக்கிறதுனால அது ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி அந்த ஆன்மா மேல போக முடியாது. அந்த ஆசாபாசங்கள் அழுத்துறதுனால இந்த உலகத்திலே திரும்ப திரும்ப டிராவலுக்கு நாம வந்துகிட்டே இருக்கோம்.